வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவிகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தெய்வீக புதையல் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஜி.ஆர். சீதாலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்ரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்கள். இந்த இணைய வழித்தளத்தில் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை இருப்பான்மை நண்பர்களை வணங்கி வாழ்த்தி, ஸ்கை யோகா ஆன்லைன் பின்புலத்தில் வழியாக பணியாற்றி கொண்டிருக்கும் அத்தனை இருப்பான்மை என்பர்களின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியை சுபலட்சுமி அம்மா குமரேசன் அவர்களுடைய உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்றவர்களின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு சிந்தனை தெய்வீக புதையல் அப்படிங்கிற நாம் கொஞ்சம் நேரம் சிந்திக்கலாம். தெய்வீக புதையல்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வீகம் என்பதே ஒரு அறநெறி வாழ்க்கை தான். அப்ப அறநெறி வாழ்க்கை யார் வாழ்வார்கள் என்றால், விலங்கினங்களை தவிர்த்து மனித அறிவினால் மூலம்தான் வளக்கலை ஸ்கை யோகா அப்படின்னு சிம்பிளிஃபை குண்டலினி யோகா வடிவமைத்தவர் தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் 40 வருடம் 50 வருடங்காலமாக மக்களுக்கு இந்த உலக அமைதி வேணும், குடும்ப அமைதி வேணும், தனி மனித அமைதி வேணும், அப்படி இருந்தால்தான் மனிதன் அமைதி பெறுவான் என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இப்ப உலகம்லாம் எப்படி இருக்குங்க, அப்படியே ஒரு பயமும் அச்சமும் பீதியும் தான் இருக்கு. எப்போ லாக்டவுன் போடுவாங்களோ அந்த மாதிரி இருக்கு. அந்த உலக அமைதிக்கு அடிப்படையே சமுதாய அமைதி, சமுதாய அமைதிக்கு அடிப்படையே குடும்ப அமைதி, குடும்ப அமைதிக்கு அடிப்படையே தனி மனித அமைதி. அப்போ தனி மனிதன் அமைதி இருந்தால்தான் உலக அமைதி இருக்க முடியும். அப்போ ஏன் இந்த அமைதி ஏற்படுவதில்லை என்றால், மனிதன் விலங்கினங்களிலிருந்து வித்து தொடரின் வந்த காரணத்தினால் விலங்கின பண்புகளையே பெற்று கொண்டிருப்பதால், விலங்கின பண்புகளிலிருந்து சில செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் போது சமுதாயத்திற்கு அது பாதகமாகி விடுகிறது. மனித அறிவிலிருந்து சில செயல்களை செய்தோமானால் சமுதாயத்திற்கு அது சாதகமாக இருந்தது. இப்ப பார்த்தோன்னா அப்படிதான் நடக்குது. போர், அச்சம், என்னத்துக்காக போர்? ஒரு பிரயோஜனம். முன்னாடி எல்லாம் பொருளாதாரம் இல்லை, நாட்டுக்கு அதனால இருந்தது. இப்ப அது மனவளக்கலையினுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு மிகவும் ஒரு தெய்வீக புதையல் என்றால் மனவளக்கலை தான். இப்ப இதுல என்ன இருக்குன்னா, மனவளக்கலையில என்ன இல்லை? உடற்பயிற்சி, அதாவது உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு தவ பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சின்னு சொல்றாங்க. இப்போ தவத்துக்கு உட்காரணும்னா முதல்ல உடல் கேட்கணும். அதாவது
உடல் அசையணும், மனது அசையக்கூடாது. மனம் அசையாம இருக்கணும், உடல் நம்ம கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அப்ப என்ன பண்றாங்க, 9 உடற்பயிற்சிகள் நமக்கு மகரிஷி அவர்கள் ஸ்கை குண்டலினி யோகால கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காயகல்ப பயிற்சி, அதுக்கப்புறம் தவம், அதுக்கப்புறம் குணநல பேரு. அது மாதிரி அந்த அகத்தாய் மூலமாக அந்த குணத்தை சீர்மைப்பதற்காக. அப்போ அகத்தவம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் தன் திறமையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சி அப்படிங்கிறது. அதாவது மன வளம் உண்டாகிறது. இப்போ இப்போ உயிர் வளருதுன்னா நமக்கு நல்லா தெரியுது. உயிருக்கு ஒரு வயது இருக்குது. 1 வயது முதல் 90 வயது, அந்த மாதிரி உயிருக்கு ஒரு வயது இருக்கு. அதே மாதிரி உடலுக்கு ஒரு எழுச்சி இருக்கு. சின்ன குழந்தையில எப்படி இருந்தோம், டீனேஜ்ல எப்படி இருந்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன, அப்போ ஒரு உடல் வளர்ச்சி இருக்கு. அறிவுக்கு வளர்ச்சி என்பது நம்ம சமுதாயம் நமக்கு கொடுக்குது. கல்வி நலன் ஸ்கூல் காலேஜ் கொடுக்குது. அதே மாதிரி திறமையாக்கி கொள்வதற்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறது. இப்போ மனதை இப்போ வளம் பெறணும் இல்லையா, அதுக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்த தியான பயிற்சி தான் மிக முக்கியம். அப்ப அகத்தவம் தியானம் மூலமாக தன் திறமையை மேம்படுகிறது. அதே மாதிரி வல்லமையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சி. அப்ப பயிற்சி செய்து செய்து செய்து, தவம் என்பது ஒரு செயலை செய்து செய்து தன் திறமையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்வதுதான் அதோட நோக்கம். அப்போ அகத்தாய் மனம் தன்னை தூய்மை செய்து எடுத்துக்கொள்ளும் முயற்சி அப்படிங்கிறது. அப்போ அருகுணத்தை நம்ம சீரமைக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்னா, செய்யற வேலை நம்ம முரண்பாடாக அமைஞ்சிடும். செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, பார்ப்பது ஒண்ணு. அப்போ நம்ம அந்த மனம் சீரமைக்கவில்லை என்றால் நம்ம செய்கிற செயல் எல்லாம் கொஞ்சம் மாறுபாடாகத்தான் இருக்கும். அப்போ அந்த அகத்தாய்வு செய்யும் போது தன்னை பற்றி, தன் குறைகளை பற்றி உணர்ந்து அந்த களைகளை எடுத்தது. இப்ப பயிரெல்லாம் வளர்ந்துருக்கும், அதோட களையும் மேலே உயர்ந்திருக்கு. அப்ப எடுத்தாதான் அந்த பயிர் நல்ல. அதே போல் நம்ம குணத்தை சீரமைத்தால் தான் தன்னை பற்றி உணர முடியும், இறைவனை பற்றி உணர முடியும். அப்போ மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ளும் அகத்தாய்வு பயிற்சி எடுத்துக்கொள்ளும் போது தன்னை பற்றி சிந்திப்பது, அதாவது மீன்ஸ் ஹூவமை, வாட்டமை, விச்சமை, வேறமை, ஹௌவமை. நான் எந்த இடத்தில், எதுக்காக, எப்போது, எங்கே, என்னவாக, ஏன் இருக்கிறேன் என்கிற ஒரு தெளிவு கிடைக்கிறது. இப்ப நம்ம அதை பார்த்தோம்னா, இப்ப நான் யார் தத்துவத்தை அதில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்ப நான் அந்த ஜூம் வழியில நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட போமே நான் கேட்கிறேன், நான் யாருங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? என்னோட பேரை சொல்வீங்க, என்னோட ஜெண்டரை சொல்வீங்க, நெக்ஸ்ட் ஒரு ஆசிரியர்னு சொல்வீங்க. இப்ப இந்த ஜூமை விட்டு நம்ம வெளியேறிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் யாருங்க, சம்பந்தமே இல்லை. நீங்க யாரோ நான் யாரோ அந்த மாதிரி இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், அப்படியே இறங்கி எங்க வீட்டுல இருந்து இறங்கி எதிர்க்க கடையில போயிட்டு நான் ஒரு 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 சாமான் வாங்குறேன், ஒரு 500 ரூபாய்க்கு சாமான் வாங்குறேன். அப்ப அந்த கடையில நான் யார் அப்படின்னா ஆசிரியரே என்று சொல்ல முடியுமா? அப்போ நான் அங்க ஒரு கஸ்டமராக இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு ஸ்ரீராமநவமி, ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போகலாம் அப்படின்னு நான் அங்க போறேன். அப்போ நான் அங்கே யாருன்னு கேட்டா பேராசிரியர் சொல்ல முடியுமா? அப்போ நான் அங்கே ஒரு பக்தியாக இருக்கிறேன். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, நான் மருத்துவரை பார்க்க செல்கிறேன். அங்கே நான் யாருன்னு கேட்டேன், நான் இங்க போய் ஆசிரியர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. அங்கே நான் ஒரு நோயாளி. அதே மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு நான் யாருன்னா மகள், மாமனார் மாமியாருக்கு நான் யாருன்னா மருமகள், என்னோட பிள்ளைங்களுக்கு நான் யாருன்னா தாய், என் அண்ணன் தங்கைக்கு உறவு என்னன்னா சகோதரியாக இருக்கிறேன். அப்போ இப்ப என்னோட வீட்டுக்கு டெனன்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நான் யாருன்னா ஓனர். அதே மாதிரி நான் ரெண்ட்ல இருக்கிறேன், அப்ப நான் யாரு, டெனன்டர். அப்போ நான் யார், அதை அறிந்து கொள்வதுதான் மன வழக்கல் என்ற தெய்வீக பெட்டகத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்ப நான் யாரு, ஒண்ணுமே கிடையாது. நன் ஆஃப் திங்ஸ், நத்திங். சோ நான் ஒன்றுமே இல்லாத எம்டினஸாக நான் போகிறேன். அப்ப அந்த ஒன்றுமே இல்லாத இடத்தில் தான் என்னை பற்றி ஆராயும் போது எனக்கு எது துணை புரிகிறதுங்க, மெய் அறிவு, விஸ்டம் துணை புரிகிறது. அப்போ நான் எந்த இடத்தில் என்னவாக, ஏன், எந்த அமைப்பில், எந்த அலுவலகத்தில், எந்த போஸ்ட்ல நான் என்னவாக, எதுக்காக, ஏன் இருக்கிறேன் என்ற ஒரு தெளிவுதான் மனவளக்கலை சொல்லி கொடுக்கிறது. அப்ப அந்த தெய்வீக புதையலை நம்ம கடைபிடிக்கும் போது நான் யார் என்கிற தத்துவத்தை நான் மிகவும் உணர்ந்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட் இதுல என்னன்னா காயக்கல்பம், மிக அருமையான பயிற்சி.
எந்த ஒரு யோகா எடுத்துக்கொண்டாலும் அதுல காயக்கல்பங்கிற பயிற்சி கிடையாது. நீங்க எத்தனை யோகா போங்க, அதுல அதாவது உயிருக்கு உண்டான பயிற்சி மகிழ்ச்சி அவர்கள் 40 வருடமாக தன்னைத்தானே தன்னுடைய நரம்புகளையும் எலும்புகளையும் தன்னுடைய ரத்தத்தையும் ஆராய்ச்சி செய்து செய்து உலக மக்களுக்கு அந்த உயிர் திறமை பெறுவதற்காக காயக்கல்ப பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப இந்த காயக்கல்ப பயிற்சி யாருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால், காலேஜில் உள்ள படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு, ஸ்கூலில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயம் மிகவும் பலம் பெறும். ஒரு சிறு தவறுகள் கூட நடக்காது. இப்ப பார்க்கலன்னா வகுப்பறைகள்ல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கிளாஸ்ல 45 பேர் 50 பேர் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஆசிரியர் தான் போர்டுல எழுதியோ பவர் பாயிண்ட்லயோ அவர்கள் அந்த அறிவுத்திறனை உயர்த்துவதற்காக பாடங்களை நடத்துகிறார்கள். ஆனால் தேர்வுதோ என்னவோ ஒரு 5-6 பேர் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் பிலோ ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் இருப்பாங்க. அப்ப ஏன் அது அப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பயந்தால் பாட புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை திறம்பட புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு பயம், ஒரு அச்சம் அப்படி ஏற்படும் போது இம்பல்சஸ் என்கிற அந்த குரோமோசோம் வேலை செய்யறது இல்லையா. எப்படின்னா பயம் மின் தூண்டுதல்களை மூளையில் உள்ள உந்து விசை அறிவின் ஆற்றல் அறிவின் மையங்களுக்கு எடுத்து செல்வது இல்லையா, அது தடுத்து விடுத்துகிறது. பயம் மின் தூண்டுதல்களை மூளையின் உள்ள உந்து விசை அறிவின் ஆற்றல் அந்த அறிவின் மையங்களுக்கு எடுத்து செல்ல தடுத்து விடுகிறது. அதனால் கற்றலை கடினமாக்குகிறது. இப்ப மாணவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தால் என்ன ஆகும் என்றால், ஒரு தைரியம், ஒரு மனோதிடம், ஒரு மெமரைஸ் பவர், ஒரு அமைதி கிடைக்கும். அப்ப அமைதி கிடைக்கிறச்ச மாணவர்கள் மிகவும் நன்றாக மதிப்பெண் தேர்வார்கள். அதனால் இதனால்தான் இந்த பயம் என்கிற காரணத்தினால்தான் சில மாணவர்கள் பின்தங்குகிறார். இதுக்கு ஒரே வழி தியானம் தான். ஆக்கினை துரியம் செய்யும் போது இம்பல்சஸ் இப்போ காலையில 4 மணிக்கு எழுந்து படிக்கிறாங்க. படிக்கும்போது நல்லா மெமரைஸ் பண்றாங்க. அவங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆயிடுது, சம்மரி மெமரைஸ் ஆயிடுது. சம்மு அவங்க நல்லா கால்குலேட் பண்ணி நல்லா டேலி பண்ணிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் தேர்வு வகுப்பறையில் செல்லும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு மறந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்ப ஏன் மறக்கிறது என்று கேட்டால், படிக்கும் உள்ள மன அலை அதாவது பிரம்மமுகூர்த்தம் சொல்லுவாங்க. அம்மா பேசுறது கேட்கலீங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா மியூட் வாழ்க பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வளமுடன்மா. வாழ்க சுப்புலட்சுமி அம்மா. வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாய்ஸ் வரலமா, கேட்கலமா. வாழ்க வளமுடன்மா தான் கேட்டேன். சரிங்கம்மா, கண்டினியூ பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. சுப்புலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா கண்டினியூ பண்ணுங்கம்மா. கண்டினியூ பண்ணுங்க. வாய்ஸ் கேட்கல. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். மியூட்ல இருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. தானாக மியூட் ஆகிறது, என்னன்னு தெரியல. இப்ப கேக்குதாம்மா? கேக்குதுமா, பேசுங்க. வாழ்க வளமுடன். இது தானாகவே மியூட் ஆகுதுமா.
தானாக என்னன்னு தெரியல. வகுப்பறையில் வாழ்க. அந்த பீட்டா வேவ்ஸ் இருக்கு. மாணவன் படிக்கும்போது ஆல்பா அலையில படிக்கிறாங்க. எழுதும்போது பீட்டா அலையில இருக்கும்போது அவர்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஷிவரிங். அப்ப படித்ததை எல்லாம் அவர்களுக்கு மறந்து விடுகிறது. அதுதான் இங்க ஏற்படுது. இப்போ இது இந்த ப்ராப்ளம் எப்படி சரியாகுது? அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் குண்டலினி யோகாவில, கல்லூரியில, ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறோம் என்றால், நீங்கள் தியானம் கற்றுக்கொண்டு ஆக்கினி துரியம் தியானம் கற்றுக்கொண்டு படிக்க ஆரம்பித்தால், இப்ப 4 மணிக்கு எழுந்து படிக்கிறோம், ஆல்பாலையில வைத்து படிக்கும்போது அதே மாதிரி தேர்வு நடக்கும் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு 1 நிமிடம் இந்த ஆக்கினையோ துரியம் செய்து கொண்டால் அந்த ஃப்ரீக்வன்ஸை நம்ம கேட்ச் பண்ணி நம்ம படிப்பதையெல்லாம் ஞாபகத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மன அலை சுழலி பொறுக்க தியானத்தில் சொல்லி கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மன வழக்குல எவ்வளவு ஒரு புதையல் தானே. இப்போ பிள்ளைங்களுக்கு எவ்வளவு யூஸ், எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் படிக்க வைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த பிள்ளைகள் மதிப்பெண் தேரும்போது பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட சப்ஜெக்ட் இன்னொன்னு அப்படின்னு பார்த்தா கருமையம். கருமையத்தை பத்தி வேற எந்த துறையிலையும் சொல்லிக் கொடுப்பதில்லை. மருத்துவத்துறையாகட்டும், அறிவியல் துறையாகட்டும் இவ்வளவு பிரீஃபா சொல்லலாம். கருமையத்தை பற்றி மகிழ்ச்சி அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள். அதாவது உயிரை பற்றி, உயிரின் சிறப்பை பற்றி, உயிரின் ஆற்றலை பற்றி, உயிரின் இருப்பிடத்தை பற்றி, உயிரின் அசைவை பற்றி, மேலும் 3 உடல்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. மருத்துவத்துறையில் உடல் சாஸ்திர கூறு எவ்வளவு அவசியமாகிறதோ அதே போல் ஆன்மீகத்துறையில் 3 உடல்களை பற்றி, அதாவது பருவுடல், சுக்முடல், காந்த உடல் சொல்கின்ற பிரணவுடல் பற்றி நல்ல தெளிவாக தெரிவித்தார்கள். இந்த கருமையத்தில் அதாவது உறங்கிக் கொண்டிருக்கின்ற குண்டல் சக்திக்கு திருமூலர் என்ன சொல்கிறார் என்றால், நொடியில் அடி வைத்து நுண் உணர்வாக்கி கடிய பிறப்பற்க காட்டினேன் நந்தி அப்படிங்கிறது. அதாவது குண்டல் சக்தி ரேஸ் பண்றதுக்கு அப்பவே திருமூலர் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம மன வழக்கில ஸ்கை ப்ரொஃபசர் சீடனின் மூலாதாரத்தை தொட்டு தன் உயிராற்றலை பாய்ச்சி சீடனுக்கு உயிர் உணர்வு பெற செய்கிறார். அப்போ என்ன, முன்னாடி எல்லாம் காட்டுக்கு போயிடுவாங்க. 100 பேர் போனா 2 பேர் தான் இருப்பாங்க. அப்படின்னா குரு சிஷ்யர், குரு ஒருத்தர் பாரு. ஏன்னா 7 சக்கரங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை 6வது சக்கரம், 7வது துரியம் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒவ்வொரு சக்கரமாக இடம் மாறுவதற்கு மினிமம் 2 வருஷமா தான். சோ 14 to 15 இயர்ஸ் அவங்களுக்கு ஆகும். ஆனா மனவளக்கலையில் இந்த பெட்டகம், இந்த தெய்வீக புதலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, வித்தின் 15 மினிட்ஸ் அவங்கள அந்த குண்டல் சக்தியை ரேஸ் பண்ணி விட்டுறாங்க. பிட்யூட்டரி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. எப்படி அவங்க செய்யறாங்கன்னா, அகத்தாய்வுகள் பயிற்சி கொடுத்து ஆசிரியரை தயாராக்குகிறார்கள். பின் பிரம்மஞானத்துக்கு போக வைத்து பயிற்சிக்கு வரவழைத்து திறனுக்க பயிற்சி செய்ய வைத்து அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சியை கொடுத்து ஆசிரியர்கள் உருவாக்கி அதற்கு பிறகுதான் தீட்சை வழங்க அனுமதிக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு அமைப்பு பாருங்க. இப்ப எப்பேற்பட்ட அமைப்பு பாருங்க. அப்போ அந்த மனவளக்கு வலைவர்கள் 15 டேஸ் ஆக்டிவேட் செஞ்சுறாங்க. வருடம் திறனுக்க பயிற்சி அளித்து அவர்களை மேன்மைப்படுத்தி தயார் நிலையில் உருவாக்குகிறார்கள். இப்ப இந்த குண்டல் சக்தி அறிவியல் என்ன சொல்லுகிறது என்றால், மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த முதுகுத்தண்டில் அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற குண்டலின் சக்தி எழுப்புவதை பத்தி எப்படி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற என்ன மூலக்கூறுன்னா, அந்த ஒவ்வொரு சென்டர்லையும் தனிமங்களின் மூலக்கூறு இருக்கு. அது எலிமெண்ட் சொல்லுவாங்க. அப்போ மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மூலாதார சக்தி, அதாவது உயிர் சக்தி, வெண் பாஸ்பரஸ் அப்படின்னு தமிழ்னு சொல்லுவாங்க. ஆனா ஆங்கிலத்தில் எக்டோபிளாசம் அப்படிம்பாங்க. இப்போ எக்டோபிளாசம்ங்கிற உயிர் சக்தி காற்று பட்டாலே எரியும் தன்மை வாய்ந்தவை. இப்போ நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா உள்நாக்குக்கு மேலேயும் அடிவயிற்றுக்கு கீழையும் எப்போதும் காற்று செல்வதில்லை. எப்போது பிராணாயாமம் என்கிற ஒரு அபியாசம் மூச்சு பயிற்சி செய்யும் போது, அதாவது
இடகலை பிங்களை நாடி ஆக்டிவேட் ஆகி சுழுமுனை நாடி வழியாக காற்றை மூலாதாரத்திற்கு கொண்டு செல்லும் போதுதான் வெண்பாஸ்பரஸ் காற்றோடு வினை புரிந்து எரிய தொடங்குகிறது. அதுக்கு முன்னாடி எரியும், ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் தான். ஏன்னா நமக்கு உயிர் சக்தி வேணும் இல்லையா உடலை நடத்துவதற்காக. ஆனா குண்டல் சக்தி ரேஸ் பண்றதுக்கு அந்த காற்று இடகலை பெண்களை ஆக்டிவேட் ஆகி சுழுமுனை வழியாக காற்று செல்லும் போது அங்கு மூலாதாரத்தில் உறங்கி கொண்டிருக்கிற உயிர் சக்தியான வெண்பாஸ்பரஸ் ஆக்டிவேட் ஆகிவிடுகிறது. அப்ப அது எரிய தொடங்குகிறது. அதைத்தான் ரிக்வேதத்தில் குண்டலினி விழிப்படைதல் அப்படிங்கிறாங்க. அது குண்டலினி விழிப்படைதல் அப்படிங்கிறாங்க. இதே திருமலை என்ன சொல்கிறார்னா, நொடியில் அடி வைத்து நுண் உணர்வாக்கி கடிய பிறப்பிற்க காட்டினேன் நந்தி அப்படிங்கிற. அப்ப கடிய பிறப்பு என்ன அர்த்தங்க? அதாவது நொடியில் அடி வைத்து, அதாவது மூலாதாரத்தில் தொட்டு அந்த குண்டல் சக்தி எழுப்பதை சொல்றாங்க. மேலும் நாம இந்த மனித பிறவி எடுப்பதற்கு முன்னால் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோங்க? 5 பிறவி. அதாவது தொடு உணர்வு, சுய உணர்வு, நிகருணர்வு, அந்த மாதிரி 5 அறிவு செய்த செயல்கள் அத்தனையும் நம்முடைய மனித மூளையில் நம்முடைய உடல் செல்களில் பதிவாகி இருப்பதால், விலங்கின பண்புகளை கொண்டிருப்பதால் அந்த குண்டல் சக்தியை ரேஸ் இல்லாமல் தடுத்து விடுகிறது. எப்போது நம்ம மனித அறிவு புலப்பட்டு நம்ம பிராணாயாமம் செய்யும் போது அந்த குண்டல் சக்தி ஏறும்போது அந்த வெண்பாஸ்பரஸ் இருந்து அப்ப குண்டல் சக்தி ரேஸ் ஆகிவிடுது. ரேஸ் ஆகும்போது அங்க எப்படி ஒரு சூட்டோட தன்மை, அந்த எப்போதுமே ஒரு சூடு மேலதான் கிளம்பும், நீர் சக்தி கீழே தான் இருக்கும். அப்போ அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற உயிர் சக்தியை வெண்பாஸ்பரஸ் எரிய தொடங்கும் போது மேலே எழும்போது அதற்கு பக்கத்தில் இருக்கிற சுவாதிஷ்டானம் சென்றடைகிறது. அப்போ சுவாதிஷ்டானத்தில் இருக்கின்ற தனிமத்தின் மூலக்கூறு பெயர் கார்பன். அப்போ வெண்பாஸ்பரஸ் கார்பனோடு வினை புரிந்து இயங்கும் போது இன்னும் சூடாகிவிடும், அது இன்னும் மேலே எழுந்து விடுகிறது. அப்போ எழும்போது அதற்கு பக்கத்தில் அருகாமையில் உள்ள மேலே உள்ள மணிப்பூரக சக்கரத்தை அடைந்து விடுகிறது. அப்போ மணிப்பூரக சக்கரத்தில் என்ன தனிமத்தின் மூலக்கூறு இருக்கின்றால் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்பது சூடு. எப்போது ஒருவருக்கு மணிப்பூரக சக்கரம் இயங்க ஆரம்பித்து விடுகிறதோ சூட்டோடு சூடு சேர்ந்து விடுகிறது. ஏற்கனவே குண்டல் சக்தியில உயிர் சக்தி சூடாக இருக்குது. அப்போ மணிப்பூரகத்துல அதாவது கார்பனோட வினை புரிந்து ஹைட்ரஜனோட வினை புரியும் போது மணிப்பூரகத்தோட வினை புரிந்து மேலும் சூடு எழுப்பதினால் ஒரு மனிதனுடைய இயற்கை குணம் வெடித்து விடுகிறது. அதாவது ஒருத்தர் ஹார்ஷா இருந்தா இன்னும் ஹார்ஷா மாறிடுவாங்க. ஒருத்தர் ரொம்ப அமைதியா இருந்தா, சைலண்டா இருந்தா, சாஃப்ட் நேச்சர் இருந்தா இன்னும் சாஃப்ட் நேச்சர் ஆயிடுவாங்க. ஒருத்தர் நல்ல அருகுணத்தோட இன்னும் அருகுணம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ எந்த குணம் இருக்கிறதோ அது அதிகமாகிறது தான் இயற்கை குணம் வெடிப்பது. இப்போ வெண்பாஸ்பரஸ் கார்பனோடு வினை புரிந்து ஹைட்ரஜன் வினை புரிந்து மேலும் செல்லும் போது அதற்கு அருகாமையில் இருக்கின்ற சக்கரம் அநாகதம். அங்கு என்ன தனிமத்தின் மூலம் இருக்குன்னா ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன். இந்த பியூர் ஆக்சிஜன்ல ஒரு பெரிய இரும்பு குண்டை தூக்கி போட்டோன்னா வித்தின் நோ செகண்ட் பஸ்பம் ஆயிடும். அதை நம்ம சொல்லணும் நெஞ்சு எரிக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அந்த பியூர் ஆக்சிஜனோட வினை புரியும் போது இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் நடக்கிறது. மேலும் அந்த குண்டல் சக்தி மேலும் ஏறும்போது அதற்கு அருகாமையில் உள்ள தனிமத்தின் பெயர் விசுத்தி, அதாவது சக்கரத்தின் பெயர் விசுத்தி. அங்க இருக்கிற தனிமத்தின் மூலக்கூறு பேர்னா அயோடின். அப்போ அயோடினோட குண்டல் சக்தி வினை புரியும் போது அங்க என்ன நடக்குதுன்னா பலருடைய சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிடும். யாரு என்ன நினைக்கிறாங்க, மேலும் பேரியக்க மண்டலத்த சக்திகள் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ விசுத்தியில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. மேலும் குண்டல் சக்தி மேலே போகும்போது அதற்கு அடுத்த சக்கரம், இந்த 6வது சக்கரம்னா ஆக்கினை பூர்வ மத்தியில் அங்கு சென்று விடுகிறது. சென்று விட்டவுடன் அங்கேயே அந்த குண்டல் சக்தி நின்றுவிடும். அங்கே இருக்கிற தனிமத்தின் பெயர் நைட்ராக்சைடு, விஷவாயு அப்படிங்கிறாங்க. ஆக்டிவேட் ஆகும்போது அந்த விஷவாயு கம்மியாகி அன்பு, கருணை, இரக்கம் கொண்டு ஆகாமிய வினைகள் குறைகிறது. ஆகாமிய வினை தடுக்கப்படுகிறது. அதுதான் ஸ்கையோகல சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நைட்ராக்சைடு குறைந்து அன்பு, கருணை, இயக்கம் உருவாகிறது. அப்போ ஆகாமிய வினை தடுக்கப்படுகிறது. இப்போ அதற்கு மேலே செல்வதற்கு குருவின் உதவி தேவைப்படுகிறது. அப்பதான் துரியம் நமக்கு கொடுக்குறாங்க. முதல்ல ஆக்கினை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாந்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்டோட சுத்தி பிராணயம். அப்போ அந்த துரியம் கொடுக்கும் போது அங்கே இருக்கிற நியூரான் செல்கள் ஓப்பன் ஆகி
போது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. நான் யார் தத்துவத்தை உணர முடியும். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். லெஃப்ட் சீதாலட்சுமி அம்மா, ஆயிட்டாங்க. ஆமா, நெட் ஏதோ கிடைக்கல போல இருக்குமா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா சீதாலட்சுமி அம்மா, அம்மா வாழ்க வளமுடன்மா. சீதாலட்சுமி அம்மா, அம்மா சொல்லுங்க. அம்மா கேக்குதா? கே- ஆ ஆ, அம்மா கேக்குதும்மா, அம்மா கேக்குது. வாழ்க வளமுடன். பேசுங்க. கேக்குது. அப்போ வந்து அதாவது துரியம் வந்து சத்சாதர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரம்மரந்திர யோகம் சொல்லுவாங்க. அந்த குண்டலி சக்தி ஏறும்போது வந்து நியூரான் செல்கள் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரிதான் இத வந்து நம்ம பையன் என்ன ஆகுதுன்னா விழுப்படுது, நான் யார் என்கிற தத்துவத்தை உணர முடிகிறது. அப்ப இந்த வாழ்க வளமுடன் அம்மா, சீதாலட்சுமி பேசுங்க. அம்மா, வாழ்க வளமுடன். சரி, ஓகே. அப்போ நான் யார் தன்னை அறிவிப்பது ஒருவன். அப்போ மனவளக்கலையத்தில் தெய்வீக புதையல் தான் ஸ்ரீ யோகா அப்படின்னு சொல்றது வந்து டவுட்டே கிடையாது. மேலும் இது வந்து மகிழ்ச்சிகள் ஒரு கோட்டை கொடுக்கிறார். நீர் நிறைந்த பண்டத்தில் காற்றேறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஓர் உலகு பொருள் கவர்ச்சி புணர்ச்சி இவை ஏதும் உள்நுழையாம். இப்பேறு தவத்தாலன்று யார் பெறுவர் யார் தருவர் அறிவு ஓங்கி, அதுவேதான் மெய்ப்பொருள் ஒன்று அறியும். அதாவது மகிழ்ச்சி ஒரு கோட்டை கொடுக்கிறார். நீர் நிறைந்த பண்டத்தில் காற்றேறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஓர் உலகு பொருள் கவர்ச்சி புணர்ச்சி இவை ஏதும் உள்நுழையா. இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவர் யார் தருவர் அறிவு ஓங்கி, அதுவேதான் மெய்ப்பொருள் என்று ஒன்று அறியும். சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றி செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு நிலை வேண்டும் அப்படிங்கிறார். எப்போ நாம் தவம் செய்கிறோமோ நம்முடைய மனதில் இருக்கிற அழுக்குகள் அந்த அருகுணத்தை சீரமைக்கும் போது நம்ம மேன்மை பெறுகிறோம். அப்போ நீர் நிறைந்த பண்டத்தில் காட்டிடாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் அந்த இறைவன் நமக்குள் குடிகொள்கிறான். ஊர் உலகு பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா, அதாவது அட்ராக்ஷன் ஆகுது, அதாவது ஆடம்பர வாழ்க்கை, அப்புறம் வந்து அருகுணம் வந்து அதெல்லாம் உள்நுழையா. இது வந்து தவத்தால் அன்று, இப்பேரு தவத்தால் அன்று யார் பெறுவார் யார் தருவர் அறிவு ஓங்கி, அதுவேதான் மெய் பொருள் ஒன்று அறியும். சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு உணர்வு வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம தவம் செய்யும் போது சீர்நிலையில் மனம் வைக்கப்படுகிறது. அப்போ இந்த தெய்வீக புதையல் நம்ம வந்து தினமும் தியானம் செய்து, உடற்பயிற்சி செய்து, மனதுக்காக தியானம் செய்து, உயிருக்காக காயக்கல்ப செய்யும் போது இந்த தெய்வீக புதையலில் நாம் உள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு மிகவும் இந்த தெய்வீக புதையலான மனவளக்கலை நமக்கு மிகவும் கிடைத்த ஒரு அதிசயம், ஒரு பேரதிசயம் என்று தான் சொல்லலாம் என்று சொல்லி இந்த சிந்தனையை செய்யமுடித்த அத்தனையின் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நடுவே சிறு தவறு ஏற்பட்டிருந்தது, மன்னித்துக் கொள்ளவும். என்னன்னு தெரியல, தானாகவே அது வந்து அதாவது அன்மியூட் ஆயிடுது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக சிந்தனை உரை கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன். இடையில நன்றி. இடையில கொஞ்சம் தடை ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன் அம்மா.
சயின்ஸ் பத்தி நல்ல விளக்கமா சொன்னீங்க. திருமூலர் பாடல், சுவாமிஜியோட நீர் நிறைந்த பாண்டத்தில் காட்டேராது, இந்த பாடல்லாம் சிறப்பா சொன்னீங்கம்மா. மிக சிறப்பா இருந்தது. வாழ்க வளமுடன்மா. பேராசிரியர் அருள்நிதி ஜி.ஆர். சீதாலட்சுமி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், மெய்ஞானம் ஓங்க வளமுடன். சரியா ஸ்கை கேட்க யோகா ஆன்லைன் தினந்தோறும்